திருக்கார்த்திகை தீப திருநாள் அப்படிங்கிறது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாகுங்க. இந்த நாளில் சில குறிப்பிட்ட தவறுகளை தெரியாமல் கூட நம்ம செய்யக்கூடாதுங்க. இதனால் இறைவனுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாக நேரிடலாம். இதனால் கடுமையான துன்பங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. அந்த வகையில் திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, அவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாக இருக்குதா, திருமண வரன் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய மங்களமான பொருட்களை ஒன்றாக சொல்லக்கூடியது தீபமாகுங்க. தினமும் நம்ம வீட்டு வாசலில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வாசம் செய்வாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. மேலுமே சிவபெருமான வேண்டி பார்வதி தேவி தவம் இருந்து அவருடைய உடலில் சரிபாதியாக இடம் பிடித்த நாள் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளில் விளக்கேற்றி வழிபடுவதால் சிவசக்தி அருளை பெறுவதற்குரிய அற்புதமான வழியாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது இறைவனை ஒளிவடமாக வழிபடக்கூடிய மிக முக்கியமான திருநாளாகுங்க. இந்த நாளில் நம்முடைய வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடுவதால் நமக்கு நன்மைகளானது அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய அருளும் செல்வ நலன்களும் பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாக இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் சொல்லப்படுது. இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் சிவ வழிபாட்டிற்கு மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமியை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கும் மிக முக்கியமான சக்தி வாய்ந்த நாளாகும். இதனால தான் இந்த நாளில் மறந்து கூட சில தவறுகளை நம்ம செய்யக்கூடாதுங்க. தெரியாமல் செய்யக்கூடிய இந்த தவறுகளால் நமக்கு கெடுதல்கள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் நம்ம இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. திருக்கார்த்திகை நாளில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. திருக்கார்த்திகை தீப திருநாளில் எந்த காரணத்திற்காகவும் நம்முடைய வீட்டில் விளக்கு ஏற்றாமல் இருளாக இருக்கும்படி நம்ம செய்யக்கூடாதுங்க. அதே போல் திருக்கார்த்திகை நாளில் நீங்கள் வெளியூர் செல்வதாக இருந்தாலும் சரிங்க, ஆன்மீக பயணமாக செல்வதாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா உங்களுடைய உறவினர்கள் யாராவது வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு விளக்கேற்ற செய்ய வேணுங்க. அவர்களால் உங்கள் வீட்டில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் வீட்டு நிலைவாசப்படியில் மட்டுமாவது நீங்கள் விளக்கேற்றி அன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேணுங்க. அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட விட்டாலும் பரவாயில்லைங்க, வீட்டு நிலைவாசப்படியில் மட்டுமாவது 2 அகல் விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபட வேணுங்க. திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அப்படி விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சைவமாக சாப்பிட்டு நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யலாங்க. மறந்து கூட இந்த நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க. இது மிகப்பெரிய பாவமாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் உங்களால் முடிஞ்ச மௌன விரதத்தை கூட நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க. இப்படி நீங்கள் கடைப்பிடிப்பதனால உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே திருக்கார்த்திகை தீப திருநாளில் நீங்கள் யாரிடமும் கடன் வாங்கக்கூடாதுங்க. மளிகை கடையிலையோ இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கினா கூட பணம் கொடுத்து தாங்க அந்த பொருட்களை நீங்கள் வாங்க வேணுமே தவிர கடனாக ஒருபோதும் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் அன்றைய நாளில் வாங்கக்கூடாதுங்க. திருக்கார்த்திகை திருநாள் என்பது மகாலட்சுமி வீட்டில் எழுந்துறதுல செய்யக்கூடிய நாளாகுங்க. அவருடைய அருள் கடாட்சகத்தை பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாக இந்த திருக்கார்த்திகை திருநாள் சொல்லப்படுது. இதனால தான் மகாலட்சுமி மன மகிழ்ச்சி படும்படியான விஷயங்களை மட்டுமே இந்த நாளில் நம்ம செஞ்சோம்னா மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. நம்ம வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்கும், நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது.
இந்த நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வேண்டி விரதம் இருந்தோம்னா அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க. பொதுவாகவே கார்த்திகை மாதத்துலேயும் கிருத்திகை நட்சத்திர நாளிலையும் விரதம் இருந்து வழிபடுவதனால அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து வெளிவர முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே திருக்கார்த்திகை தீப திருநாள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இந்த நாளில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உரியது அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் ஜோதி வடிவமாகவும் அர்த்த நாளீஸ்வரராகவும் காட்சி தந்த திருநாளாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளில் சிவபெருமானை வேண்டி விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. கார்த்திகை மாதமும் கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதாகுங்க. அதனால தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம்னா முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் மாலை நேரத்தில் திருவண்ணாமலையில் அர்த்த நாளீஸ்வரரையும் மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தையும் நம்ம டிவியில் பார்க்கலாங்க. இல்லைன்னா யூடியூப் மூலமாக கூட நம்ம பார்த்து தரிசனம் செஞ்ச பின்னாடி நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகுங்க. திருக்கார்த்திகை நாளில் நம்ம ஏற்ற வேண்டிய 27 விளக்கோடு முருகப்பெருமானுக்கு என்று சாட்கோண தீபம் ஏற்றி 6 நெய் விளக்குகளை ஏற்ற வேணுங்க. முதல்ல வீட்டு வாசலில் தீபம் ஏற்றிய பிறகு தாங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்ற வேணும். முதல்ல ஒரு அகல் விளக்கை ஏற்றி அதிலிருந்து மற்ற அகல் விளக்குகளில் அன்றைய நாளில் நம்ம தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. நாளில் நெய்வேத்தியமாக கார்த்திகை பொரியும் பொரிக்கடலை தேங்காய் வெல்லம் எள் கலந்த உருண்டையும் படைக்க வேணுங்க. இல்லைன்னா இலை போட்டு சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் போன்றவற்றை நம்ம படைத்து வழிபடலாங்க. திருக்கார்த்திகை நாளில் விரதம் இருப்பக்கூடியவங்க சிவபுராணம் லிங்காஷ்டகம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி போன்ற பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மேலுமே சாமிக்கு படைத்த பிரசாதத்தை யாராவது 2 பேர்த்துக்காவது அன்றைய நாளில் நீங்கள் அன்னதானமாக கொடுக்க வேணுங்க. அதற்கு பிறகு நீங்களும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த முறையில் விரதம் இருந்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருக்கார்த்திகை தீப திருநாளில் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுவதை கணக்கில் வைத்து கொண்டு, அதாவது திருவண்ணாமலை மலை உச்சியில் மாலை 6 மணிக்கு மகா தீபமானது ஏற்றப்படுங்க. அந்த தீபத்தை தரிசனம் செஞ்ச பின்னாடி நம்ம வீட்டில் 6-5 மணிக்கு மேலே விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாங்க. புதுசாக 5 முதல் 10 அகல் விளக்கெல்லாம் வாங்கி அதோட பழைய விளக்கு இருந்துச்சுன்னா அந்த விளக்கையும் நீங்கள் ஏற்றலாங்க. முதல் நாளே அந்த விளக்கு எல்லாமே தண்ணீரில் போட்டு நீங்கள் சுத்தமாக கழுவி வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் தயாராக வைக்க வேணுங்க. திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மாலை 5 மணிக்கு உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றுவதற்கு நீங்கள் தயாராக விளக்குகளை வைத்திருக்க வேணுங்க. அதே போல் அந்த விளக்கில் பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்ற வேணுங்க. இல்லைன்னா பஞ்சு கூட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றலாங்க. குறைஞ்சபட்சம் இந்த விளக்கில் ஒரு விளக்காகுது நெய் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. குறைந்தது பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் 27 விளக்குகள் நீங்கள் ஏற்ற வேணுங்க. அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் உங்களால் ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகளை நீங்கள் ஏற்றி வழிபடலாங்க. உங்கள் வீட்டு வாசல் கோலத்தின் மீது தாம்பூலம் இல்லைன்னா மணப்பலகையை வைத்து குத்து விளக்கு நீங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. முதல்ல உங்கள் வீட்டு வாசல், அதாவது நிலைவாசலில் நீங்கள் விளக்கேற்ற வேணுங்க. அங்கேருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்ற வேணுங்க. வீட்டுக்குள்ளார ஏற்றிய விளக்கை வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. அதே போல் படுக்கை அறை, சமையல் அறை, கழிவறை என அனைத்து இடங்களிலுமே திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு வீடு முழுவதும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது சிறப்பானதாக. உங்கள் வீட்டு வாசலில் வைத்திருக்கக்கூடிய குத்து விளக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிஷமாவது எரியுமாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் குத்து விளக்க வைத்து விடலாங்க. அதே போல் வீட்டில் மற்ற இடங்களில் ஏற்றக்கூடிய தீபத்தை நீங்கள் அடிக்கடி தூண்டி விட தேவையில்லைங்க. எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அது முழுவதுமாக எரிந்து தானாகவே குளிரும் வரை நீங்கள் விட்டுவிட வேணுங்க.
இதே முறையில் 3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேணுங்க. இந்த 3 நாட்களுமே 27 விளக்குகள் ஏற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க. முதல் நாளில் மட்டுமாவது 27 விளக்குகள் நீங்கள் ஏற்றி வைக்க வேணும். அடுத்த நாட்களில் வீட்டு வாசலில் 5 விளக்குகளும், பூஜை அறையில் 5 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகுங்க. திருக்கார்த்திகை விரதம் இருக்கக்கூடியவங்க பரணி தீபம் ஏற்றக்கூடிய சமயத்திலிருந்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க. தேங்க்யூ.